ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பொருளாதார வர்த்தகங்களுக்காக தங்களுக்கென்று ஒரு கரன்சி வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ இந்தியாவில் ருப்பி வச்சுருக்குறோம், அமெரிக்காவில் டாலர் வச்சுருக்கிறாங்க, மற்ற கண்ட்ரீஸில் தினார், யென் அப்படிலாம் கரன்சி வச்சுருக்கிறாங்க. இந்த கரன்சியை பயன்படுத்தி தான் நம்ம பொருட்கள் வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் பண்ண முடியும். தேவராஜ்யத்தில் கரன்சி இருக்குது. அந்த கரன்சி நம்மள மாதிரி இந்த ஃபிசிக்கல் கரன்சி கிடையாது. இல்லை பழங்காலத்து தேசங்கள் மாதிரி தங்கம், வெள்ளி இதெல்லாம் பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக தேவராஜ்யத்தில் விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவர் நமக்காக திட்டம் போட்டு வைத்திருக்கிற மகா பெரிய எதிர்காலம், ஒரு அற்புதமான எதிர்காலம், இவைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தின் மூலமாகத்தான் இவைகளை பெற்று அனுபவிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்துட்டு பாருங்க, அதே மூச்சில் 23ஆம் வசனத்தில் வார்த்தைகளை பேசி எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்பதை நமக்கு போதிக்கிறார். 24ஆம் வசனத்தில் ஜெபத்தின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்பதை போதிக்கிறார். அப்போ 2 பிரதானமான வழிமுறைகள் இருக்குது விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதற்கு. ஒன்று, விசுவாச வார்த்தைகளை பேசி கட்டவிழ்க்க வேண்டும். இன்னொன்று, ஜெபத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ பாருங்கள், நான் கர்த்தருடைய பலத்தினால நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு விசுவாசத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறேன். எப்படி? என்னுடைய வார்த்தைகளை பேசி, இல்லையா? விசுவாச வார்த்தைகளை பேசி கட்டவிழ்த்தேன். இப்போ ஜெபத்தில் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலனை கொடுங்க, பலத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. பாருங்கள், இந்த மாதிரி ஜெபத்தின் மூலமாக அந்த பலத்திற்காக நம் விசுவாசத்தை கட்டவிழ்த்தேன். இந்த விதமாக நீங்களும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? விசுவாசத்தை வார்த்தைகளை பேசி நாம் கட்டவிழ்க்கலாம், ஜெபத்தின் மூலமாகவும் கட்டவிழ்க்கலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.